நீ அழுதாலும் சரி முட்டிக்கிட்டாலும் சரி நான் ஏன் வரையில சேர்த்துக்கிட்டேன். உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடு. என்னையே இப்படி ஆடு ஆடுமா சித்திரவதை செய்றீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு. இதை மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. உன் கூட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? அதான் ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம். ஆனா அதை நினைச்ச பார்க்க கூட நான் தயாரா இல்லை. ஒப்பாரி எனக்கு தேவையில்லை. ஒப்புதல் கடிதத்துல கையெழுத்து தான் தேவை. என்ன மனுஷன் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிவாகும். நான் மட்டும் கலாவோட நிலைமையில் இருந்தா இந்நேரம் கையெழுத்து போட்டு பேப்பரை முகத்துல வீசி எரிஞ்சிருப்பேன். என்னடி இப்படி ஆத்திரப்படலாமா? பொறுமையா இருக்கலாம். உனக்கு ஒரு குப்பை, இந்த வீட்டுக்கு ஒரு குப்பை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. மன்னிக்கணும். இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்ப அவங்க கதி அதை பத்தி எனக்கு கேட்கறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அதை கேட்டு விடுதலை, அவ்வளவுதான். விடுதலை உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கலாவுக்கு விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். சத்தம் போடாதீங்க சார். பெண்கள் 10ஆம் வசதியா இருந்த காலம் என்ன இது? உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்க விருப்பம் இல்ல, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அதனால கலாவோட வாழ்க்கை ஒண்ணு பாழாயிடும். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே நான் வர்றேன். நானும் எவ்வளவோ மரணங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிற மரணனை நான் பார்த்ததே இல்லை. கலா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் இன்னையோட விட்டதுன்னு நினைச்சுக்க. இப்படி புருஷன் கிட்ட அடிய உதவி வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையில இருந்து விடுபட்ட நினைச்சு சந்தோஷப்படுமா? ஏங்க, அந்த விவாகரத்து லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சுலபத்துல விவாகரத்து செஞ்சிட முடியுமா? அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத கலா. மாலதி, இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தொலை செய்ய முடியும். இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒருவித பிரயோஜனமும் இல்ல. நீ படிச்சிருக்க, ஒரு வேலை தேடிக்க. உன்னாலையும் தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிச்சு காட்டு. ஆமா கலா. என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க ஏன் அழறீங்க? நல்லா இருக்க நீங்க அவளுக்கு தைரியம் சொல்ற லட்சணம். போங்க உள்ள. நீ வா கலா. உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் டெலிவரி வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எங்க ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கலாவை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? அதுல பாரு மாலதி, இது வரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்ல. எங்க அப்பாவோட பெரிய காரை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா ஆரம்பிச்சாச்சா உங்க பணக்கார பெருமையே? அதுக்கு இல்ல மாலதி, இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி வைக்கிறவன் சுண்டல் வைக்கிறவன் ஏஞ்சாமி நடந்து வர அப்படின்னு கேட்பான். வண்டியை வித்துட்டேன் சாமி சொல்றது. இதுல என்ன வெக்கம்? வெக்கம் கலா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்ல மாலதி. யார்கிட்ட லெட்டர் வந்திருக்கு? என்ன எதுவுமே கேட்காது. கலா, உன்னுடைய நலன்ல அக்கறை வச்சிருக்கிற என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இல்ல மாலதி, துரதிருஷ்டம் இப்படி என்ன தொடர்ந்து வரும்னு நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கல. கலா, நீ இப்படி வருத்தப்படும்படியா அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது. வணக்கம் பல. காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டுவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். அதே உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதை ஒரு கோவிலுக்கு எழுதிவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரும் புதன்கிழமை என்று அங்கு வந்து சேருகிறேன். நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவே நேரில். இப்படிக்கு மேனேஜர் பரமானந்த். அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானா உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும்? யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். அட கோவிச்சுட்டு ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கி இருக்கேன்னு அட்ரஸ் கொடுத்திருந்தா அட வாயா அப்படி தண்ணி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா? என்ன மனுஷன்? அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை
எனக்கு இல்ல. நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே. அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போறார். சொல்லிட்டேனே, எப்படி வருவார்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் மேனேஜர் கொண்டு வர போற 2 லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம். எப்படி எப்படி என்ன கொஞ்சம் சிந்திக்க விடுங்க. சங்கீதமோ வியாபாரமோ, எனக்கு நிறைய பெண்கள் வரணும். அவங்கள நான் நாலா பக்கத்திலையும் காதலிக்கணும். அப்ப நான் உன் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும். அப்பா அப்பா, மகனே மகனே, வாங்கோ வாங்கோ. வந்தே அயோக்கிய பையல. ஏண்டா அதுல 5 போட்டேன், இதுல 10 போட்டேன்னு சொன்னியே, இப்ப நீ எதுல போட்டேன்னு தெரியுதுடா. இந்த கம்பி கலவாடியில 5, இதுல 5, இவன் தலையில 5. இலை உன் தலையில தான் 5 போட்டானே, ஒரு 2 அண்ணா கொடுத்தது எடுக்கப்படாது. பாக்கி ஏதாவது இருக்காடா முண்டா? சுத்தம். அவன் தான் கெட்டு சீரழிஞ்சான். நீயாவது புத்திமதி சொல்லக்கூடாதா? சும்மா இருங்க சார். அவன் திருந்தரவேன்னு சொல்லி தான் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போனேன். ஏன்? ஆமாப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் எல்லாம் என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது, தம்பி உனக்கு பைத்தியமா இல்லையாங்கிறத உங்க அப்பாவுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அவங்க ரத்தத்தை குத்தி பீச்சி வெளியெடுத்து பார்த்தா உங்க ஒரே புள்ள நானு, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமே நீங்க இருக்கப்படாது. என் முதலாளி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு, அதை நிறைவேற்றின கையோட ஒரு ஊருக்கு கூட்டு போறேன். எங்கடா பாக்குறேன்? நான் இங்கே சொல்லு. கொஞ்சம் இருக்கப்பா. என்ன இது? கம்பி கலைவாணி. அட பாவி. ஹாய் ஹாய். என்ன இது? பிரியபடியாம நான் தெரியுறேன். இதையா? ஏன்? இத பாருங்க, கலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அநேகமா நீங்க வெளியூர் போக வேண்டி வரும். அங்க போய் மிஸ்டர் பாலுவை சந்திச்சு விளையாடுறியா? என்ன நீ அந்த முரட்டு ஆசாமிய, அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தேடுறது? ஆள விடு. இத பாருங்க, இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு. அவர் வந்து பாலு எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? கொஞ்சம் இருங்க. கண்டுபிடிச்சிட்டியா? ஏதோ தீர வாசனை வரல. ஆமா, பால் அடுப்புல வச்சேன். பால் தீங்குமா என்ன? கஷ்டம் கஷ்டம். ஐயோ, மாலதி, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? இல்ல கலா, நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டிருக்கேன். அதுவும் உன் பிரச்சனை காத்தா. மாலதி, நீ ஏமா எனக்காக கவலைப்படுற? நான் வாழ்க்கையில தோல்விகளையே கண்டு அழுத்து போனவோ. இத பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது கலா. உனக்கு உதவி செய்யறது என் கடமைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் அப்பனும் புள்ளையும் புருஷன் பொண்டாட்டியுமா? கையாடு. என்னது இறக்கி விடுறேன்றியா? நானே இறங்க வேண்டாம். கூலி சாமி. ஆஹா, இந்த என்ன நாளா விடுற நீ? அதிகமா கொடுத்துட்டேன்னா சில்லறைய கொடு. நான் கிண்டல் பண்றியா? ஐயோ, அவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா? ஊருக்கு புதுசுப்பா. சரியான சாகுறாக்கியா? சாகுராக்கி. இல்ல உன் வண்டியில ராஜாவும் மந்திரியும் தான் வருவானா? நான் சாகுராக்கியாவே இருந்துட்டு போறேன். இறங்கடா. நான் சார் கோச்சிக்கிட்டே பத்தியா? என்னது அசிங்கம் முடிச்சு போய் முத்தம் கொடுக்குறான்? சாரன்டாம்பா, போட்டோம் ஒரு 10 பைசா கொடுத்துருவோம். சாருன்றவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்தீங்கன்னா ஒரே சாரா தான் இருக்கும். இறங்கு. வரேன் சார். கொண்டா பொட்டியை கொடு, தூக்கி விடாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பொடி பழைக்க தெரியாதவளே, நீ சும்மா இரு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். கலாமா, கலாமா, என் லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. ஓஹோ, இவர்தான் மேனேஜர் சாரா? இன்னும் நான் தான் மேனேஜர் சார். நமஸ்காரம். அதேதான். நான் இந்த போர்ஷன்ல குடியிருக்கேன். நான் முன்னால வந்தப்போ இது காலியா இருந்தது. இப்ப ஆள் இருக்கு. கலாமா, இவன் என் ஒரே மவன். பேரு பட்டு. ரொம்ப நல்லா பாடுவேன். அதை விடுங்க, என் மவன். ஆமா, போன தடவை வந்தப்ப பாலு தம்பிய பார்க்க முடியல. இப்ப எங்க அவரு? அவர் வந்து அத வர இவன் புருஷன் மாலதி. இவர்தான் கலாவோட புருஷன். மாலதி, இன்னும் என்னடி வெக்கம் சார்? இவங்க 2 பேருக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை. புருஷன் பஞ்சாதி சண்டை தீர்த்து வைக்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு சார். இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே. இறந்து போனாரே, அவர் சொல்லி இருக்காரு இவர் ரொம்ப முன்கோபக்காரன். இப்பதான் நான் முதலா பாக்குறேன். மேனேஜர் சார் கோவக்காரரா இருந்தவர் தான். இப்பெல்லாம் பொண்டாட்டி கலான்னா ரொம்ப உயிர். மாலதி, இன்னும் என்ன கலா வைக்கும்? அவர் உண்மையிலே பிரியமா இருக்காருன்னா சாருக்கு திருப்தி தானே? மேனேஜர் சார், தம் பெரியப்பா இறந்தது கேள்விப்பட்ட உடனே அவரு கதறி அழுதுருக்காரு பாருங்க. கலாவாலேயே சமாதானப்படுத்த முடியல. இருக்காரா பின்ன? என்ன ஏன் இப்படி குழப்பற? பாலு சார், சாரி சார், அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் உங்க குழப்பிருக்க கூடாது. மேனேஜர் சார், இவர் அழுத போது கலா மட்டும் சொன்னா, மாலதி நீ பேசாம இருக்க மாட்டேன்,
பெரியவர் இருக்கும்போது தான் அவர் மனசு நோக்கும்படி நடந்துக்கிட்டீங்க, அவரை உதாசீனப்படுத்திட்டீங்க. இப்ப அந்த நல்லவர் தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நல்லா கதறி அழுங்கன்னு சொன்னா சார். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கதறினார். ஐயோ இப்ப எனக்கு தலையே சுத்துது. செத்து போன ஐயா இருக்காரு, கலாமாவை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுவார். இவர் பேர்ல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் சார், உங்க முகத்தை பார்த்தா சாது மாதிரி தெரியுது, நீங்களா முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டீங்க? ஐயோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. சார், ஐயா கேட்டுக்கிட்டதெல்லாம் இந்த அம்மாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு தான். சார், அவங்க இப்ப ரொம்ப திருந்திட்டாங்க சார். அப்ப இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு 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 பேசுறாங்க. ஆமா, நீங்க எந்த போர்ஷன்ல குடி இருக்கீங்க? அந்த போர்ஷன்ல. தனியாவா? அப்பா இந்த பாருங்க கலாமா, நான் லெட்டர் எழுதினபடி ஐயா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பேர்ல தான் பேங்க்ல போடுவேன். அதுவும் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடுதான் பேங்க்ல போடுவேன். அதை விட்டுட்டு இவர் என்கிட்ட கூட அப்படி இப்படின்னு சொன்னாரு. பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான். முதல்ல அதை செய்யுங்க. என்னால இப்படி எல்லாம் வேஷம் போட முடியாது. அப்போ முரட்டனமா தான் நடந்துக்குவீங்களா? சார், அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க. மேனேஜர் சார், உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்ல சார். இன்னொருத்தரா இருந்தா பெரியவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து தரணும் நினைக்கவே மாட்டாங்க. நான் கூட இதுக்கு அப்பவே சொன்னேன், நல்லவரா நடந்தா உனக்கு என்ன சிலையா வச்சிட போறாங்க, ஆளுக்கு பாதி அமைக்கி போனேன். இவரு கேட்கலையே, உழைக்க தெரியாத கேளம். பாத்தீங்களா, எனக்கு இப்படி ஒரு மகன். பாவம், அவர் ஏதோ வெகுளித்தனமா சொல்றாரு. படிக்கிறீங்களா? அதாவதுங்க, எங்க அப்பா படிக்கல, நான் படிச்சா அவர் கௌரவம் என்ன ஆறுது? நானும் படிக்கலை. கலா, இத பாரு, ஒரு நல்ல மனசு கேட்டா போல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. மேனேஜர் சார் விருப்பம் போல 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சார், நீங்க என்ன பண்றீங்க? உங்க போர்ஷனுக்கு போறீங்க. சாமி முன்னால் நின்னு, சாமி இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம் வேண்டிக்கங்க சார். போங்க சார், போங்க கலா. குவாலிட்டி என்ன கலா, சாமி கும்பிடுதானே? போ, வாங்க சார், கையெடுத்து கும்பிடுறேன், வாங்க சார். போ கலா. எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க ஆள்லயே தங்கிக்கிறோம். ஆமா, நீ எந்த ஊரு? எனக்கு வந்து தஞ்சாவூர். பெரியவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களோ? ஆமாங்க. ஆஹா. நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். என்ன அப்பா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது. இவளையே எனக்கு கட்டி வச்சிருக்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிச்சு. அப்பா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா. நீ துணிச்சக்காரி, தைரியசாலி, புத்திசாலி, இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன வம்பல மாட்டி வர்ற பாரு, அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெரிய தியாகம் செஞ்சா நினைப்பா. வாசு, நீங்க உங்க வழக்கமான பயத்துல குழப்பம் அடைறீங்க. முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கலாவை தேடி வந்த அதிர்ஷ்டம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வாசு நான் துணிஞ்சு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். மாலதி, என் மேல பரிதாபப்பட்டு நீ இந்த பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும்? பெரிய வெளி உலகம். நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தால உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சதா? இது நீயா எதையாவது கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். இத பாரு கலா, மேனேஜர் ஒரு 2-3 நாளைக்கு தான் இங்க இருக்க போறாரு. அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா? உன் புருஷன் இருந்த போதும் நீ சுகப்படல. உன்னை அவர் இப்படி இருக்கிறதே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணுமான்னு தான் கலா நான் கேட்கிறேன். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி. கலா, எந்த விபரீதமே ஏற்படாதுமா. மேனேஜர் நான் சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இத பாரு, பணம் நம்ம கைக்கு வரட்டும். உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்தாது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேமா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. என்னங்க தயவு செஞ்சது நான் சொல்றது கேளுங்களேன். இத பாருங்களேன், இந்த திட்டத்தோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க கலாவோட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிடணும். ஆமா, அசந்து போறானோ இல்ல நம்ம எல்லாரும் உள்ள தள்ளுறானோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, மேனேஜர் வர சமயம் காரியத்தை கெடுத்துறாதீங்க. நீங்க தான் தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் மாலதி, இத நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. கலா, உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு இந்த நாடகத்தை நீ விரசமா நினைக்கலாம். இத பாரு, நாம எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க. மனசுதான் காரணமே தவிர களங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லம்மா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. என்னங்க இத பாருங்க, ஒண்ணு சொல்றேன். மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முந்தானி பிடிச்சிட்டு நினைக்க வேணாம், புரிஞ்சுதா? இத பாரு, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீயும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எங்க கூடவே இருக்கணும். என்ன தனியா விட்டுட்டு போக கூடாது. எங்கேயும் போல, வாங்க. என்ன பண்றது? அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, பாத்திருப்பீங்களா? தோட்டமா? பாத்திருக்கேன். இந்த செடி கொடி மரம், ஆமா அதுதான் தோட்டம். அத உங்க பேர்ல எழுதுறதா இருந்தாரு. நீங்க கொஞ்சம் புடிவாதம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி விட்டாயோ.
எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? இல்லப்பா, பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தேன். என்ன ஆனா ஐஸ் புரோட்டுக்காரன்? அது வியாபாரத்துல பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சான். இப்போ புதுசா மசாலோட கடை ஒண்ணு வச்சிருக்கான். மேற்கொண்டு 500 ரூபாய் கடன் கேட்டான். பயந்து போய் ஓடியாந்துட்டேன். காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. என்ன அந்த அம்மா கை இப்படி உதவுது? அம்மா கை அது ஏற்கனவே குளிர்ஜரம், உங்களை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓஹோ, காஃபி A1 முண்டா, டீடா, அப்ப டீ A1. வணக்கம் மேனேஜர் சார். ஹாய் மிஸ் பாரதி, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடை வீட்டுக்கு போகும்போது கூட நானு என்ன சார் நெருங்கி நெருங்கி பேசுறீங்க? அவங்க ஒரு மாதிரி, நானும் அதே மாதிரி. மேடம் மறையா என்னையா என்ன அவரையா பாரு சார், தயவு பண்ணி மன்னிச்சுங்க சார். அம்மா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காரம்மா. அதான் நல்ல சார், அறியாத பிள்ளை தானே. ஆமாமா, அறியாத பொண்ணு தானே அறியாத பையனை பத்தி தெரியும். மேடம் என்ன சார் உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு? உங்க அப்பா சொல்றபடி கேளுங்க சார். யாரோ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டியா? எல்லாமே ஆளுக்குள்ளதானா? அவங்கள பத்தி உனக்கு கவலை. சும்மா இருப்பா. எங்க மிஸ் பாரதி, உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்குமே. இந்த பாருங்க, இந்த வீணையில ஏன்டா இது வீணையா இல்ல பிடில? இது பிடில ஏதோ இதுக்குள்ள ஒரு டியூன் வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? கர்மம் கர்மம். ஏண்டா பாட போறியா? ஏன் நீங்க ஓட போறீங்களா? நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடம் தரலே. எனக்கு தெரியும், எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவங்கிடப்பேன்னு. உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்ல பார்க்கலாம். எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவை தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க. அதே எப்படி கண்டுபிடிச்ச பிரமே? இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம். அது சரி, இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். அடடே, அத பத்தி கேட்காத. பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்துக்கு வந்தே இல்ல. நான் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை உன் தலையில வைக்கவா? அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உள்ள போய் காபி கொண்டு வாங்க, தலை வலிக்குது. என்னது? காஃபி நான் கொண்டு வரவா? கொண்டு வந்தா என்ன? சரி சரி சரி, கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர. என்ன சார் அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் வந்து கேலண்டர்ல என்ன தேதின்னு பார்த்தேன். 17. 17? நான் தேதியை சொன்னேன். நான் மாத்திரம் என்ன வயசா சொன்னேன்? என்ன சார் இது? நீங்க உள்ள பார்க்க கூடாது சார். இந்த பாருங்க, சின்ன பசங்க விவகாரத்துல தலையிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்க போஸ்டலுக்கு போங்க. ஏன் சார், உங்க அப்பா பின்கேட்ல குளிக்க போயிருக்காரு, நீங்க குளிக்க போற? நல்லா இருக்க. போன வாரம் தான் குளிச்சிருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? சச்சே, சுத்த அசிங்கம் பிடிச்ச பைசா நீங்க. தெரியல, தள்ளி இருக்கணும். இந்த பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க இங்க அப்படியே எங்க அப்பா எதிரில நல்லா நடிக்கிறீங்க. அது என் பேர்ல தப்பு இல்ல. நீங்க எங்க அப்பா முன்னால உங்க மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அது என்னங்க அது? நீங்க 4 வார்த்தை பேசினா அவங்க பதிலுக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்க. நீங்க அத சொல்றீங்களா? நான் அதை மாத்திரம் தான் பார்த்தேன். மிஸ்டர் பட்டு, தோத்து பேசாத, எனக்கு பிடிக்காது. அவளுக்கு 4 பேர் இதுலதான் கூச்சம், உள்ள ஒரே அரட்டை. இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க. இந்த ஹாலே தான் உங்களுக்கு கதியா. எப்படி சார் போக முடியும்? நாம பேசிக்கிட்டு இருக்கோமே. பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு, நீங்க போலாம். போ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, இந்த மாலதி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம். அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு ஜாதகம் எங்க கேட்டா கிடைக்கும்? சார், அவளுக்கு ஜாதகமே இல்ல சார். ஜலகண்டேஸ்வரா வாங்க சார். எங்க அப்பா இருக்காரு, மில்லுக்கு பிறந்தவர். சங்குதான் வரவே மாட்டாரு. எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகினி. என்னங்க இது? முதலாளி உள்ள என் காலில் விழுவீங்க. பூஜை செஞ்சவன் கால்ல விழுந்தா பாதி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. தயவு பண்ணி நீங்களும் பூஜை பண்ணுங்க, என் புண்ணியத்தை பறிக்காதீங்க. அட பாவியலே, நீங்க இருக்கிறீங்க. ஒரு நாள் சும்மா இருப்பா. சும்மாவா கால்ல விழுந்தாரு? 1 2 2 லட்சம் ரூபாய். அதுக்கு பாத பூஜையே பண்ணலாம். தம்பி, நீங்களும் உங்க சம்சாரம் ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை 2 லட்சத்தையும் பேங்க்ல போட்டு விடுறேன். நமஸ்காரம் மேனேஜர் சார். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பட்டுக்கு உங்க நெத்தி போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சைக்கிள் இந்த பக்கம் பாத்தீங்களா? மேனேஜர் சார், இங்க வசதி இல்லைன்னா உங்களுக்கு ஹோட்டல்லயா ரூம் போடலாம். 2-3 நாளைக்கு எதுக்குங்க ரூம்? அது வேற செலவு. நான் இங்கேயே தங்கி விடுறேன். அப்படிங்களா? எங்க அப்பா இந்த இடத்த விட்டு போறாரு, நான் போக போறது இல்ல. இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நந்தி சம்பத் சம்பத் எல்லாம் வந்துட்டாரு. உங்க அக்கா என்கிட்ட 50 ரூபாய் பணம் கிட்ட தர வாடா. எங்க அக்கா ஒண்ணு பணம் கேட்கலீங்க. டேய், உங்க அக்கா பணம் கேட்டாளா? ஏண்டா உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது? மூடிட்டாங்க. இங்க வாங்க. ஐயா வந்தேன் சார். உங்களை இல்ல சார், பையன். டேய், இன்னைக்கு நான் உனக்கு பள்ளிக்கூடம் திறக்க சொல்றேன். வாயும் கூட பேசாம வாடா. போடா, அண்ணன் சொல்றேன். அண்ணன் கூட்டா போடா.
என்ன பூச்சி பூச்சி ஐயா யாருக்க பொடியா இவன் எனக்கும் மாலதிக்கும் ஐ மீன் எனக்கும் கலாவுக்கும் வேண்டிய விட்டு பையன் அடிக்கடி இங்க வருவான் போவான் சம்பந்தம் இல்லாம வளருவான் புத்தி கொஞ்சம் வளரல இன்னும் எங்க அப்பனுக்கே வளரல பொடி பையன் இவருக்கு வளர்ந்தானே வளராட்டி என்ன ஏண்டா இப்ப புரிஞ்சுதா பாத்திரம் எடுத்துக்க வயசு 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 ஏக்கா நீங்க சொன்ன மேனேஜர் மாமா இவர்தானா வணக்கம் ஏக்கா நீங்க சொன்ன பைத்தியம் இவர்தானா சொல்ல கட்டி ஆஞ்சிரும் நான் சொல்ற சின்ன பையன் புத்தி வரலன்னு போடா போடா போங்க போங்க 2 காதலிகளுடன் வாலிபர் தற்கொலை வயது 60 என்னடா இது 60 இவங்களா வாலிபர்கள் சார் சார் என்னப்பா சார் நான் தான் என்ன மிஸ்டர் பாலுவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும் என்கிட்ட கூட கொடுத்து விடுறேன் அவரை நேரடியா பார்த்து இந்த லெட்டர் கொடுத்து இந்த டெலிவரி புக்ல ஒரு கையெழுத்து வாங்கணும் டெலிவரி என்ன பிரசவ ஆஸ்பத்திரியில இருந்து வர்றியா இல்லைங்க நான் வெங்கடாஜலம் வட்டி கடையில இருந்து வர்றேன் வட்டி கடையா பாலு தம்பி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா ஆமா நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இல்லையா நான் கொஞ்சம் பணம் வாங்கணும் அதுக்காக ஆனா சொல்றேன் நீங்க என்ன கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு புரியாத போல இருக்கு பாலு தம்பி பாலு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழுத்து போறதா மூச்சு என்ன கையில ரத்தம் உதவியா காயை நினைக்கிறேன் வேலை நினைக்கிட்டேன் அப்பப்பா போய் டாக்டர் கூட்டு வா வேண்டாங்க வேண்டாம் நானே அவர் கட்டி போட்டேன் என்னங்க ரொம்ப வலிக்குதா சரி சரி என்னடா நீங்க ஏங்க கட்டவனுக்கு தலப்பா கட்டிக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்க கொஞ்சம் சும்மா இருங்க என்னங்க நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா என்ன அநியாயமா இருக்குது புருஷகார வெள்ள வெட்டிக்கிட்டு ரத்த வெள்ளத்துல முதக்கறா கட்டுல போட்டாட்டி கல்லு மாதிரி கைய கட்டிட்டு நிக்கிறீங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல இந்த பாருமா விரல் குறைஞ்சா குறையட்டும் அதுக்காக உன் புடவை குறையணுமா மல வந்துருமா வலி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் என்ன சார் இது அவங்களுக்கு ரத்தத்தை கண்டா பயம் அதனால ஒதுங்கி இருக்காங்க ஆமா தம்பி வட்டி கடை ரசீதுல ரத்தத்துல கையெழுத்து போடுவீங்க நான் அனுப்பிச்சு விடுறேன் சரி வந்துருமா மலு 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 வந்துரு சரி சரி நான் முன்னால போறேன் நீ பின்னால வா ஆடுறவன் விரலுக்கு வெண்டைக்காய்க்கு வச்சா தெரியாம எல்லாத்தையும் வெட்டிக்கிறான் மாலுவுக்கு முதல் உதவி தெரிஞ்சிருக்க நல்ல வேளை ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறேன் வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது இது ஒன்ன தவிர அவர் அப்படி எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு இது ஒண்ண தவிர ஏன்டா அவசரப்படுற வேணும்னா நான் சொல்லி தர்றேன் என்ன இது என்ன ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு VKR புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார் மலர்களில் படுத்தவள் சகுந்தலை அந்நாளில் என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி நாளில் சலமி 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 I love you அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ இந்த பக்கம் நான் என்ன சாமியோ Oh my sweetie, oh my sweetie, ஓடி வா அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ இந்த பக்கம் நான் என்ன சாமியோ Oh my sweetie, oh my sweetie, ஓடி வா ஜூலையில் பிறந்ததின் ஜாதகம் காதலில் அது ரொம்ப சாதகம் ஜூலையில் பிறந்ததின் ஜாதகம் காதலில் அது ரொம்ப சாதகம் தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம் எங்கு செல்லுமோ இந்த நாடகம் தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம்
எங்கு செல்லுமோ இந்த நாடகம்? ஓ மை ஸ்வீட்டி, ஓ மை ஸ்வீட்டி, ஓடிவா. இனி உனை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார். இனி உனை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார். ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார், உன்மேலானே மை கிட்டார், மை கிட்டார். ஓடிவா, ஓ அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ. ஓ மை ஸ்வீட்டி, ஓ ஓ மை ஸ்வீட்டி, ஓடிவா. ஓ ஓ ஓ. இவையே இந்த நேரத்துல மாலை ரூமுக்குள்ள போறான்? ஐயோ என்ன உங்க முதலாளி பையன் இருக்கானே பாலு, அவன் பரமயோகியன். கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான். பண்ணக்கூடாதுல்ல? இந்த போர்ஷன்ல இருக்கிற சன் ரூமை விட்டு இந்த நேரத்துல அவன் இந்த போர்ஷன்ல இருக்கிற மாலை ரூமுக்குள்ள போறான். போக மாட்டானே? போனானே. எங்க போனா? பாத்துறேன். சோப்பரா காட்டு வளராதா? ஐயோ மரமண்டையில ஏறவே மாட்டேங்குதுப்பா. இப்போ நியாயப்படி அவன் ரூம் கதவை தட்டின உடனே அவன் வெளியே வரணுமா வேண்டாமா? வருவானே. நீங்க கூப்பிட்டு வாங்க. என்னத்துக்கு மரியாதை? இருக்கும் போது மரியாதை கொடுப்பாங்க, இருக்கும் போது அப்படின்னா எதுக்கு சார் இருப்பீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பயலுக்கு தாகம் எடுத்துக்கிச்சு, தண்ணி வேணுமா? இத கொண்டு வரேன். இப்படி போனா எப்படி என்னடா நாசியம்? ஏன் தலையெல்லாம் உங்களுக்கு எது வேணாலும் என்ன தயங்காம எழுப்புங்க. எழுப்புறேன். நீங்க போங்க, நீங்க கதை பூட்டி படுத்துக்கங்க. ஏடா சொப்பர தகடுத்தியா மாறடா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம என்ன கேட்பா? ஆமா, இந்த கதவுக்கு பதிலா இந்த கதவை தட்டி இருந்தா மாட்டிட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொருத்தன் கதவா போய் தட்டு, ஒரு சம்பு தண்ணி கொடுப்பான். அவன் கேட்பான், இதெல்லாம் குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கான்ட்டு. பழுத்து தொலைடா. ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டே. என்னடா இது? ஜலகண்டேஸ்வரா இவ்வாறா சிக்கல் வந்து போச்சே. சிக்கல பாரு, ஜட ஜடையா? அப்பா அது வேற ஒண்ணு இல்ல. அப்பவே நான் பாடி முடிஞ்ச உடனே யோசனை பண்ணேன், என்னடா மாணவிக்கு இவ்வளவு ஜடதானா அப்படின்னு. நீ அப்படி திரும்பி படுத்திருந்தியா? அப்படி திரும்பி படுத்தா ஜடை வந்துருமா? சரி சரி, அதை பத்தி நீ பேசாம பிரிச்சு போட்டு படுத்துரு. பிரிக்க மாட்டேன், பழையபடி நீ போட்டுடுவ.
மறுபடியும் போறான். சொப்பன கப்பன கண்டு வளர்றியா? ஐயோ நான் என் கண்ணால பார்த்தேன். மாட்டிக்கிட்டான். படுக்க போய் உன்னை கொண்டுடுவேன். யோசிச்ச பையன் தூங்க விட மாட்டேன்.